போன ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யாருக்குமே நல்லா இல்லைங்க. ஏப்ரல் மாதத்தில் நல்ல பலன்கள் நடக்கலை. இதெல்லாம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே மாறும். இதில் இன்னும் ஒன்று, மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போ அந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய தன்மை. இன்னொன்று பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதியே குரு பயிற்சி வருது இல்லையா? குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உச்சத்தை அடைகிறார். 5 வருஷமாக எப்போது அஷ்டம சனி வந்ததோ அதிலிருந்தே நான் நன்றாக இல்லை என்று நினைக்கக்கூடிய இத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. 50 வயது தாண்டியவர்களுக்கு ஆரோக்கியம் போன்ற அமைப்புகள், சில நிரந்தரமான நல்ல அமைப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை என மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை. என்னது 6 கிலோவா? பெரியவரே 6 கிலோ இல்ல, அரை கிலோ. அரை கிலோவா? பாருக்கா, அரை கிலோக்கு நாம இவ்ளோ அல்லல் பட வேண்டியதா இருக்கு. அட ஆமாண்டி, ஊரே பயிர் இல்லாம அரக்காப்படி சோத்துக்கு வாடில போயிருக்கு. கொடியா, ஊரே பச்சை கொடி காட்ட மறுபடியும் அம்மா ஆட்சி வரப்போகுதா? என்னது அம்மா ஆட்சியா? ஆமா பூ, நம்ம எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததும் குடும்ப தலைவர்களுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் மக்கள் ஆட்சி தர அம்மாவின் வழியில் வருகிறார் எடப்பாடியார். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிதுனம், மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். போன ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யாருக்குமே நல்லா இல்லைங்க. ஏன்னா அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் நீச்சத்தில் செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தார். மே 1ஆம் தேதி தான் மாறுறார். இந்த மாதம் அப்படியே 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். பரிவர்த்தனை அமைப்புகளில் இருந்தாலும் கூட ராசிநாதன் பாபத்துவத்தை அடைந்ததால் ஏப்ரல் மாதத்தில் மனசில் நினச்சதை நடக்க விடாமல், மனசில் நினச்சதை செய்ய விடாமல், எதிர்ப்புகள் அதிகமாக, சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள், சிலருக்கு வருமான குறைவுகள்னு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப ஏப்ரல் மாதத்தில் நல்ல பலன்கள் நடக்கலை. இதெல்லாம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே மாறும். இதில் இன்னும் ஒன்று, மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்துல செவ்வாய் வருவது என்பது மிகப்பெரிய ஆட்சி பலத்தோடு வேற வர்றார். அப்போ அந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய தன்மை, தொட்டது எல்லாத்துலேயும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு. முதல் 10 நாட்கள் 11 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 20 நாட்கள் அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. இன்னொன்று பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதியே குரு பயிற்சி வருது இல்லையா? அதில் உங்கள் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உச்சத்தை அடைகிறார். இது வரைக்கும் அதில் காசு சம்பாதிக்க முடியல, இதில் காசு சம்பாதிக்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, வாழ்க்கையில் தோத்துட்டதாக ஒரு ஃபீலிங்கு. 5 வருஷமாக எப்போது அஷ்டம சனி வந்ததோ அதிலிருந்தே நான் நன்றாக இல்லை என்று நினைக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. வயதிற்கு ஏற்றாற் போல் 20 வயதுக்கு ஏற்றாற் போல் 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளி கல்வி மேன்மைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வாழ்க்கை அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 40, 45, 50 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம், தொழில் போன்றவைகள் ஒரு முன்னேற்றமாக இருக்கும். 50 வயது தாண்டியவர்களுக்கு ஆரோக்கியம் போன்ற அமைப்புகள், சில நிரந்தரமான நல்ல அமைப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை என மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை. ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்தே 11ஆம் இடத்துல நீச்ச நிலை மாறிய அமைப்பில் புதன் இருக்கிறனால இதுவரைக்கும் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் என பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் தாங்க கண்டிப்பாக இருக்குது. சிலருக்கு சகோதரர்களால் நல்லவைகள் நடக்கும். அண்ணன் அக்காள்களை பற்றி இது வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது அண்ணன் அக்காள்களின் மூலமாக வருத்தங்கள் விரயங்களை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. சிலருடைய அண்ணன் அக்காள்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அக்காவுக்கு கல்யாணம், நிச்சயார்த்தம், அண்ணனுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படியெல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் என சகோதர லாபங்கள், சகோதரர்களால் சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள். மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு வந்து ஆட்சி ஆகிறார். இதை நாங்கள் தசம அங்காரகான்னு சொல்லுவோம்.
கடந்த 3-4 வருஷமாகவே நல்லா இல்லாத, தொழில் நல்லா இல்லாத, வேலை நல்லா இல்லாத, வியாபாரம் நல்லா இல்லாத, விவசாயம் நல்லா இல்லாத, ஜீவன அமைப்புகள் வலுவாக இல்லாத அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒற்றைக்கு இரட்டை, 1க்கு 2 நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை, வேலைக்கு போகிறதுக்கு சந்தோஷப்படக்கூடிய தன்மை, தொழில் பண்ணுறதுக்கு சந்தோஷப்படக்கூடிய தன்மைன்னு பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதுலேயுமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய அத்தனை விஷயங்களும் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வர்ற காலகட்டங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடத்துல லாபாதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் நாட்கள் ஆட்சியாகவும், அதுக்கப்புறம் அப்படியே 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுன்றது லாபங்கள் வரக்கூடிய தன்மை, வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் வேலை செஞ்சாலும் எனக்கு அதில் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, சம்பள உயர்வு கிடைக்கல, அதை விட மிக மிக முக்கியமாக பதவி உயர்வு கிடைக்கல, இவங்க எல்லாருக்குமே அதற்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அரசாங்க வேலைக்காக எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிக நல்ல முன்னேற்றம் வரும். 11ஆம் இடத்துல சூரியன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். இந்த வருஷமே அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சில ஆயத்தங்கள், சில ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கடகராசிக்கார இளைய பருவத்தினர் ஒரு 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டவங்க, அப்பா தூரத்தில் இருக்கிற அப்பாவை கவனிக்க முடியல, அப்பாவுக்கு வேலை நல்லா இல்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது வயதான தகப்பனை கவனித்து கொள்ள முடியவில்லை என்பது மாதிரியான சில நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அந்த நெருக்கடிகள் இந்த மே மாதத்திலேயே தீரக்கூடிய தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை அப்படியே விலகுது உங்களுக்கு. 9ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியாகிய சனி 9ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது மனைவியின் மூலமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு மச்சாமாறு மாமமாறுனால பெரிய கவலைகள் இருந்தது இல்லையா, பெண்ணை கொடுத்தவர், அதாவது மாமனார் வழியில் ஏதாவது விரயங்கள், நஷ்டங்கள், அனுமதிகள் இல்லாமல் தன்மை, ஆதரவு இல்லாத தன்மை, மச்சாமாறு கை கொடுக்க மாட்டேன்றாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, மனைவியுடைய சகோதரர் தந்தையோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் அப்படியே தலைகளாக திரும்பி ஆதரவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மன அழுத்தம் தீரக்கூடியது இந்த மாதத்திலிருந்து வரும். தொழில் ரீதியாக நல்லா இருப்பீங்க. பெண்களுடைய வேலை, பெண்களுடைய தொழில், பெண்களுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் தசம அங்காரகா. ஏன்னா 10ஆம் இடத்துலையும் அதுக்கடுத்து 11ஆம் இடத்துலையும் செவ்வாய் வரப்போகிறார். இன்னொரு 3 மாத காலத்திற்கு செவ்வாயின் இயக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய ராஜயோகாதிபதி செவ்வாய் தான். அப்போ ராஜயோகாதிபதி எப்பொழுதெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ அப்போது நன்றாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் மே மாதம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் கடகத்திற்கு கண்டிப்பாக உண்டு. என்னது 6 கிலோவா? பெரியவரே 6 கிலோ இல்ல, 1/2 கிலோ. 1/2 கிலோவா? பாருக்கா, 1/2 கிலோக்கு நாம இவ்ளோ அல்லல் பட வேண்டியதா இருக்கு. அட ஆமாண்டி, ஊரே பயிர் இல்லாம அரக்காப்படி சோத்துக்கு வாடில போயிருக்கு. கொடியா, ஊரே பச்சை கொடி காட்ட மறுபடியும் அம்மா ஆட்சி வரப்போகுதா? என்னது அம்மா ஆட்சியா? ஆமா பூ, நம்ம எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததும் குடும்ப தலைவர்களுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் மக்கள் ஆட்சி தர அம்மாவின் வழியில் வருகிறார் எடப்பாடியார். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.